எமோஷன்ஸ் அண்ட் அமேசிங் ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே பயங்கர நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தனுஷ் சார் வேறு லெவல், சான்ஸே இல்லை, அப்படியே வாழ்ந்திருக்காரு. வெரி நைஸ். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் படத்தை பாருங்கள். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் டச்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன், கரை. ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கான வாட்ச். டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு விக்னேஷ். லைக் ஐ ஆல்வேஸ் டோல்டு, ஒரு பெரிய ஃபேன் அவரோட டைரெக்ஷனுக்கு. தனுஷ் சார் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். யாரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் இது கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப இன்டென்ஸான படம் அண்ட் வெல் டன். அண்ட் ரவிக்குமார் சார் சூப்பர். தேங்க்யூ வெரி மச். விக்னேஷ் ஐம் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்க படம். எனிவே விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். விஷிங் தனுஷ் அண்ட் ஜிவி அண்ட் எவ்ரிபடி, எஸ்பெஷலி விக்னேஷ். இட்ஸ் அ டைரக்டர்ஸ் ஃபில்ம் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ. நான் நடித்த படம், நானே என்னை பற்றி என்ன சொல்கிறது, பட் படத்தை பற்றி நான் சொல்லலாம். படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும், சீன்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. தனுஷ் பின்னிட்டார். ஜிவி அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் வந்து டப்பிங்கில் என்னோடய போர்ஷன் மட்டும்தான் பார்த்தேன். இப்போ தான் வந்து நீங்கள் போங்க மேம். ஜிவி பின்னிட்டார். விக்னேஷ் ராஜாவினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது இது வந்து ஒரு பிஎன்சியிலேருந்து ஏ சென்டர்ஸ்லேருந்து எல்லா சென்டர்ஸுக்குமே ரொம்ப நல்லா போகக்கூடிய ஒரு படமாக அது அமையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்ன விக்னேஷ் ராஜா அண்ட் டீம் அண்ட் வேல்ஸ் அது எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு நான் நேரிலேருந்து பார்த்தேன். ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பெரிய வெற்றி அடையும். காட் பிளஸ். தேங்க்யூ. ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஐசரி கணேஷ் அவர்கள் வழங்கும் விக்னேஷ் ராஜா அவருடைய இயக்கத்தில் கரை, தம்பி தனுஷ் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நியாயம் கிடைப்பதற்காக எந்த பாதிப்பை வேணாலும் அவன் ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு உண்மை. ரொம்ப இயல்பாக எல்லோரும் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் இதில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ரோல். படம் ரொம்ப நல்லா இருக்குது, இயல்பாக இருக்குது. பார்த்து வெற்றி படமாக்கணும்னு தமிழ் ரசிக பெருமக்களை இருக்கரம் கூப்பிட்டு நன்றி. இந்த மூவிங்கிறது, இப்போ நானும் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்களும் இதே மாதிரி ஒரு அனுபவமான ஒரு ரியலாக ஒரு குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் நடத்த உணர்ச்சிபூர்வமான அந்த டைரக்ஷனுடைய ஒவ்வொரு இதையும் பார்த்து ரியலாக வாழ்க்கையில் நடந்து கடந்து வந்த பாதையை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். டைரக்ஷனும் சரி, நடிப்பும் சரி. இந்த ஒரு படம் வந்து யதார்த்தமான ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டில் நடக்கிற ஒரு அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு மூவியாக பார்க்கல, எங்களுடைய வாழ்க்கை முறையாக தான் தெரிஞ்சது. உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை திரும்பி எங்களுடைய இதை வந்து நேரில் கண்ட மாதிரி ஒரு உணர்வு. இது ரியலி ரொம்ப சூப்பரான டைரக்ஷன். இசையும் சரி, அதில் நடித்த அத்தனை பேருடைய கதாபாத்திரங்களும் சரி. இந்த படம் மிகவும் சிறப்பான ஒரு வெற்றியை அடையும். அனைவரும் பார்த்து இதை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். படம் பார்த்து வியந்த மகிழ்ந்த ஒரு புதிய களம். வழக்கமாக சினிமாவில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்லேருந்து வித்தியாசமான ஒரு களத்தை அழகாக குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பிச்சிருந்து ஒரு தாகம் இருக்குது, ஒரு தஸ்தி தண்ணி தாகம் இருக்கிற மாதிரி
எப்போ தண்ணி குடித்தா தாக அடங்க மாட்டேன், இந்த சீனுக்கு எப்படி முடிக்க போகிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ முடிக்க போகுது, இது எப்படி ரைட்டாக இன்னும் இருப்பாங்களா, இதில் ட்விஸ்ட் இருக்கா, அப்படி ஒரு தாகம். அதான் வெற்றி ரகசியமே. படம் பார்க்கும்போது இது எப்படி முடிய போகுதுன்னு ஒரு தர்ச்சி இருக்கணும். அது படத்தில் நல்லா இருக்குது, அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேல்ஸு அழகாக ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனுஷை பற்றி சொல்லவே வேணாம். அவர் நேஷ்னல் அவார்டு வின்னார். அவருடைய ரியாக்ஷனில் நம்மளை சீட்டுக்கு பக்கத்தே உட்காந்துருக்காரு. கதை கவனிங்க, என் முகத்தை பார்த்தா கதையை பார்க்கலாம் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன்லேயும் கதையை நம்ம கை கோர்த்து கூப்பிட்டு போகிறாரு. அற்புதமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு புதிய காலத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது, வழக்கமாக கதை பண்ணக்கூடாது, வித்தியாசமாக பண்ணணுன்னு. இதில் என் மகன் நடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. நான் பையன் பெருமைனா அப்பா சொல்லக்கூடாது. இன்னும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தை டைரக்டரு, ப்ரொடியூசரு, இது ஒர்க் பண்ண டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இதன் மூலம் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். Hi sir. எனக்கு ஆக்சுவலி படத்தோட எவ்ரி சீக்வன்ஸ் ஐ ஜஸ்ட் லவ்ட் எவ்ரி திங். ஸ்க்ரீன் பிளேவாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தேர் ஆர் 2 சீன்ஸ் விச் ஐ வாண்டட் டு ஸ்பெசிஃபிக்லி. அவங்க அப்பாவோட ஒரு பாடி வச்சு ஒரு சீன் வரும், அண்ட் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன். இது ரெண்டுமே ஐ திங்க் இது வரைக்கும் நான் எந்த ஒரு சினிமாலையும் பார்க்காத ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சீன். அண்ட் த கிளைமேக்ஸ் டூ. அண்ட் தனுஷ் சார், மமிதா பைஜு அண்ட் ஜிவி பிரகாஷ் ப்ரோ செம்ம. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். எல்லாம் தேட்டருக்கு வாங்க, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். யா, தேங்க்யூ. எல்லாரும் நல்லா அதை எடுத்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் எல்லாரும் மக்களை கொண்டு போய் சேர்த்துடுங்க. தேங்க்யூ.